உண்மையான இறைவன் யார்? ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் மிகவும் நுட்பமாக, ஆழமாக, மிக நெருங்கிய அழகான உள்ளுணர்வாக, அழகான உணர்வாக இருந்து உங்களுக்கு நாளைய தேவைகளை பற்றிய எண்ணங்களை உருவாக்கி அந்த எண்ணங்களை செயல்படுத்துவதற்கான வழிமுறையும் கையாண்டு உங்களுக்கு அறிவிப்புகளை கொடுப்பவன் இறைவன். அந்த அறிவிப்புகள் இறை உணர்வு. அந்த இறை உணர்வின் மூலம்தான் நமக்கு ஆசீர்வாதங்களாக கிடைக்கின்றன. அந்த ஆசீர்வாதங்கள் தான் நமக்கு தேவை. உங்களுக்கு இறைவன் வேணுமா, இல்லை இறைவனுடைய ஆசீர்வாதம் வேணுமா? எனக்கு கடவுள் தான் வேணும்னு சொல்றீங்களா, இல்லை எனக்கு ஆசீர்வாதம் வேணும்னு சொல்றீங்களா? இப்ப யாருமே என்ன சொல்லுவோம், எனக்கு அந்த ஆசீர்வாதம் தான் வேணும். கடவுள் என்ன பண்றீங்க? இப்ப கடவுள் என்னுடைய கடவுள், உங்க கடவுள், அவங்களுக்கு ஒரு கடவுள், இவங்களுக்கு ஒரு கடவுள். கடவுள் ஒரே கடவுள். அது உள்ளுணர்வு, இறை உணர்வு மட்டும்தான்.